Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana Timirandasya Jnana Janasalakaya Sakshurunmilitam Bhena Tasmai Shri Gurave Namaha. Mukam Karoti Vachalam Pangam Langayate Girim Yatkripātamaham Bande Shri Gurum Dinadharanam Paramanandam Madhavam Shri Chaitanyam Ishwaram. Nama Om Vishnu Padaya Krishna Prestaya Bhutale Swami Niti Namine Namaste Saraswati Deve Nirvishesha Shunyavadi Bhasya Dadeshadarine Jaya Shri Krishna Namo Nityananda Shri Advaita Gadadhara Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. மூணாவது 13வது ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. நான் ஸ்லோகம் படிச்சுட்டு மத்த யஜ்ஞசிஷ்டா அசின சந்தோ முச்யந்தே சர்வகில் விஷய். ரெண்டு புக்கை கேரி பண்ணணும் நீங்க. புஞ்சதே தேது அகம் பாபா ஏ பசந்தி ஆத்ம காரணாத். படிக்க போறோம். யஜ்ஞ சிஷ்டானா அந்த உணவு வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு போய் இருக்குது. யஜ்ஞத்துல பண்ண உணவு. ஓகே. யஜ்ஞ சிஷ்டா அசின சந்தோ முச்யந்தே சர்வகில் விஷய் புஞ்சதே தேது அகம் பாபா ये पचन्ति आत्मकारणा यज्ञनिष्ठासिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः पुञ्चते ते तु अहं पापा ये पचन्ति आत्मकारणा यज्ञनिष्ठा असिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः पुञ्जते ते तु अहं पापा ये पचन्ति आत्मकारणा. सुरेश படிக்கிறீங்க. ஸ்லோகத்துல படி. यज्ञनिष्ठा असिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः पुञ्जते ते तु अहं पापा ये पचन्ति आत्मकारणा. हरिप्रिया माता श्लोक पढ़िए. यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः मुच्यन्ते सर्वकिल्बिषैः पुञ्जते ते तु अहं पापा ये पचन्ति आत्मकारणात्. वृंदा माता जी अर्थमत्र पढ़िए. ट्रांसलेशन कथि पढ़िए. யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார்கள். தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். ஓகே மாதா, நீங்க பிரச்சனை பண்ணலாம். இப்ப ஒரு நிமிஷம். ஓகே மாதா, நீங்க ஆரம்பிங்க. यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः पापा ये पचन्ति आत्मकारणात्. சந்தகர் அப்படின்னா யாருன்னு சொல்றாங்கன்னா, யாரு கிருஷ்ண உணர்விலேயே இருக்காங்களோ பகவானோட பக்தர்கள் அவங்களதான் வந்து சந்தக அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, உணவை பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறாங்க. அதைத்தான் சாப்பிடுவாங்க, வேற எதுவும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து உணவை
தனக்காக சமைக்காம பகவானுக்காக சமைச்சு அதை சாப்பிடுறாங்க. அதனால அவங்க அந்த பாவத்துல இருந்து விடுபட்டு இருக்காங்க. அதனால அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. யாரு திருடர்கள் அப்படின்னா, யாரு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாம அந்த பகவானுக்கு அந்த உணவை ஆஃபர் பண்ணாம சாப்பிடுறாங்களோ அவங்க திருடர்கள். அதுக்குதான் அவங்க ஹெட்டிங்கே கொடுத்துட்டாங்க, திருடர்கள், பாவிகள். அந்த பாவத்தை சாப்பிடுறதுனால அந்த உணவை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாத சாப்பிடுறதுனால அதுல இருக்க பாவங்கள் எல்லாம் அவங்க சாப்பிடுறாங்க. அதனால அவங்கதான் பாவிகள், பாவப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உணவை தனக்காக சமைச்சு தன்னுடைய புலனின்பத்துக்காக அவங்க செய்யக்கூடாது. உண்மையா உணவை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இல்லைன்னா அவங்க பாவத்தை தான் உண்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சிஷ்டக அதை ஆஃபர் பண்ணணும், அக்ஷரக அதை சாப்பிடணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு பகவான் நீகரா சொல்றாரு எனக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு? ஏன்னா பகவானுக்கு ஏன் அவருக்கு விருந்தாவன் கோலோக விருந்தாவன்ல சாப்பாடு கிடைக்கலையா? அவருக்கு யாரும் கொடுக்கலையா? யசோதா சமைக்கலையா அப்படின்லாம் அவங்க கேக்குறாங்களாம் இந்த ஸ்லோகாவை படித்தவன. ஏன்னா அவருக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லையா, பிடிக்கிறத விட டிவோட்டிஸ் ஆஃபர் பண்றதுதான் ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவங்க அந்த அன்போட அவங்க அதை பராமரிக்கிறாங்க, அதை செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அதனால அதைத்தான் பகவானும் விரும்புறாராம். ஒரு அம்மா கிச்சன்ல குலோப் ஜாமுன் செய்யறாங்க, செஞ்சுட்டு தானே சாப்பிட்டுட்டு தானே குழந்தை பின்ன அங்க வெளியில பசியோட இருக்கு, அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்ல தானே சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. எந்த அம்மாவும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்காக அதை செஞ்சு அந்த குழந்தைக்கு தான் முதல்ல ஆஃபர் அதை கொடுப்பாங்க. அது மாதிரிதான் பகவானுக்காக நம்ம சமைச்சு பகவானுக்காக நம்ம பகவானுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஒரு அம்மா எப்படி தன்னோட குழந்தைக்கு அவ்வளவு அன்பா செஞ்சு கொடுக்குறாங்களோ அது மாதிரி நம்ம பகவானுக்கு அன்பா அதை சமைச்சு செஞ்சு அதை ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடணும். அப்போ அந்த பாவத்துல இருந்து விடுபட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் பிரம்ம சங்கீதாவில கூட பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தக சதைவ சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி அப்படின்னு சொல்றாங்க. பரமபுருஷன் கிட்ட பகவான் கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பு கொண்டவங்களா இருப்பாங்களாம். பகவானத்தான் அவங்க பகவானுடைய கதைகள் தான் கேட்பாங்களாம் காதுகளால, பகவானுடைய தரிசனத்தை தான் கண்களால பார்ப்பாங்களாம், மனசால அதை தான் நினைப்பாங்களாம். அப்பேற்பட்ட சந்தக அவங்கதான் அன்போடு அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. அந்த அன்புதான் பகவானுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அன்பைத்தான் நம்ம காட்டணும். எப்படி குழந்தை சாப்பிடலைன்னாலும் அதை அன்பா ஊட்டி அந்த அம்மா செய்யறாங்களோ அது மாதிரி பகவானுக்கு நம்ம அன்பா எல்லா நேரங்களையும் எல்லாத்துலயும் பகவானைத்தான் நம்ம நினைக்கணும். இந்த மாதிரி ஆஃபர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு சங்கீதையில கூட சொல்லியிருக்காங்க, கிச்சன்ல 5 சீன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அது என்னென்ன குக்கிங் கிரைண்டர், அந்த கிரைண்டரு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலு, அதெல்லாம் 5 கைண்ட்ஸ் ஆஃப் சீன்ஸ். அந்த மாதிரி நம்ம அங்க இருந்து பகவானுக்காக சமைச்சு அதை ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா அந்த சீன்ஸ்ல இருந்து நம்ம விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரசாதம் அப்படின்னா கர்மா ஃப்ரீ அப்படின்னு அர்த்தமா. இந்த திருடர்கள் பாவப்பட்டவர்கள் அவங்க தான் இந்த மாதிரி பிரசாதத்தை சாப்பிட கொடுத்து வைக்க மாட்டாங்க. அதனால நம்ம அதை செஞ்சுட்டு சாப்பிடணும். இந்த பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுற அந்த பயிற்சி செஞ்சுக்கணும். இப்ப நம்ம பிரபு கூட எப்படி அந்த பகவானுக்கு எப்படி ஆஃபர் பண்ணணும், என்னென்ன மந்திரங்கள் சொல்லி ஆஃபர் பண்ணணும், எப்படி ஆஃபர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதத்தான் பிரகலாத மகராஜ் கூட சொன்னார்ல, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம அந்த நவவித பக்தியில சிரவணமும் கீர்த்தனம் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட். அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி யஜ்யத்தை நம்ம ஆஃபர் பண்ணிட்டு அந்த மாதிரி ஃபுட்டை நம்ம ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு
இருக்கணும். அதே மாதிரி சங்கீர்த்தன யஜ்யம், அந்த யஜ்யத்துல சங்கீர்த்தன யஜ்யம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா, இந்த மாதிரி நம்ம மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பகவானுக்குரிய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதுதான் சங்கீர்த்தனமும் புத்தாபுரம் தான் நமக்கு நம்ம குரு நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடணும். அப்பதான் நம்ம வாழ்நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இந்த திருடர்களோ பாவப்பட்டவர்களால சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம இந்த பகவானுக்கு அந்த டிவோட்டியா இருந்து ஆஃபர் பண்ணிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வீட்டில் போட்டுக்கோங்க மாதாஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோ அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தா அப்படின்னா பக்தர்கள். ஓகே, பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அபக்தர்களும் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, பக்தர்களும் செயல்கள் பண்ணுறோம் இல்லையா? பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா செயல்களையும் பகவான மயமாக வச்சு பண்ணுறோம், அவ்வளோதான். அபக்தர்கள் அவங்களுக்காக பண்ணிக்கிறாங்க, அதான் வித்தியாசம். ஓகே, ஆன்மீக லோகத்துக்கும் பௌதிக லோகத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஆன்மீக லோகத்தில் எல்லா செயல்களும் பகவானுக்காக பண்ணுவாங்க. அங்கேயும் குடும்பம்லாம் இருக்கு, குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஓகே, எல்லாம் உண்டு, ஏரோப்ளைன்லாம் உண்டு. இங்கே உள்ள ஏரோப்ளைனும் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பௌதிக லோகத்தில் எல்லா செயலும் யாருக்காக பண்ணுறாங்க? அவங்களுக்காக பண்ணிக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். சரிங்களா? அதனால நம்ம யோசிக்கணும், எதுக்காக பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம யோசிக்கணும். ஓகே, சந்தா என்னென்ன காரியம் பண்றாங்க? சந்தா என்னென்ன காரியம் பண்ணுவாங்க? டிவோட்டிஸ் என்னென்ன காரியம் பண்ணுவாங்க? சாண்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் சரி, அவ்வளோதான் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ண மாட்டாங்க? வேற இதான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, வேலைலாம் பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பக்தர்கள் எல்லாம் பண்ணுவாங்க. உடனே அவங்க தனியாக நாமசங்கீதம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சேட் பண்ணுவாங்க, பிரசாதம் மட்டும் சாப்பிட்டே இருப்பாங்க. அப்போ பக்தனாலே பெரிய தொகை இருக்கும், அவங்க வர்றதுக்கு நடக்க கஷ்டப்படுவாங்க. இப்படிதான் அவங்க மனசுல பதியும். பக்தர்கள் எல்லாமே பண்ணதான் செய்யறாங்க. ஓகே, அது இன்னும் வித்தியாசம்லாம் கிடையாது. பக்தர்லாம் அவங்க தனியா கிடையாது. அந்த பக்தர்கள் மனசுல என்ன இருக்கும்? கிருஷ்ணருக்காக பண்றோம். இதை நம்ம புரிய வச்சு, இதை புரியணும். ஓகே, அதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் வித்தியாசம்னா, பக்தர்கள் ஒரே பக்திமயமாக இருப்பாங்க, அபக்தர்கள் எப்பயும் வேற இதுலயே இருப்பாங்க. அப்படி கிடையாது. எந்த காரியம் பண்ணாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க? பகவான மையமா வச்சு பண்ணுவாங்க பக்தர்கள். ஓகே, அதாவது இப்போ 24 hours நம்ம ஜாப்ல இருந்தா எப்படி இருக்கும்? 1 or 2 hours ஜாப்ல இருந்து 8 hours ஜாப் அதெல்லாம் இருக்கு இல்லையா? 24 hours ஜாப்ல இருந்தா எப்படி இருக்கும்? அதான் பக்தர்கள். ஓகே, அதனால பக்திங்கிறது எப்படி? 24 hours யூ ஆர் திங்கிங் ஆஃப் கிருஷ்ணா. நம்ம யோசிச்சு பாருங்க. ஒன்லி சாண்டிங் டைம் மாத்திரம் கிடையாது. ஏதோ கிளாஸ்ல மாத்திரம் நம்ம திங்க் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஏமாத்திக்கலாம், அப்படி கிடையாது. 24 hours எப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறோம், அதுதான் பக்தர்கள். பட் 24 hours இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா சாப்பிடுவோமா இல்லையா? எல்லாரும் சாப்பிட, நம்மளும் சாப்பிடுவோம்ல. அது ஹரே கிருஷ்ணா பிரசாதம் மாத்திரம் நம்ம யானையும் ஞானிக்கெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன பண்ணிக்கலாம்? ஆனி ஞானி போட்டுக்கலாம். ஏன்னா அதுலாம் அப்ப மாதாஜி, இப்ப வீட்டு தலைவி. வீட்டு தலைவினா என்ன பண்ணலாம்? ஆனி ஞானிக்கு போட்டு சமைச்சுக்கலாம். மாதாஜி நம்ம நோ நோ ஐ எம் கோயிங் டு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அப்ப நான் சமைக்க கூடாது. இப்படி கிடையாது. பக்தர்லாம் அப்படி கிடையாது. பார்ட் டைம் ஜாப் கிடையாது. பக்தர்லாம் என்னது? நோ டூப்ளிசிட்டி. டூப்ளிசிட்டியே கிடையாது. டூப்ளிசிட்டியை வச்சுட்டா அது பக்தரே கிடையாது. ஓகே, அது சும்மா நடிக்கிறது. இந்த சினிமாவில் நடிக்கிறாங்கல்ல, அந்த மேடையில் நடிப்பாங்கல்ல, கடற்கடன் அழுவாங்க. அப்பா என்னமா அழுறாங்கன்னா அவங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே, பக்தர்லாம் நடிப்பு கிடையாது. 24 hours நம்ம எப்படி பக்தராக இருக்கிறது? ஐயோ இருக்க முடியலேன்னு சொல்லி ஏங்கணும், அதுதான் உண்மையான பக்தி. இல்லை மாதாஜி நான் இப்போ மாதாஜி ஆகிட்டேன், பிரபு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டையை போட்டுட்டு வேஷ்டியை கட்டிட்டு குடுமியெல்லாம் தலைக்கெல்லாம் வச்சு இப்போ பாருங்க பக்தன் ஆகிட்டு பாருங்க, அப்படி கிடையாது. ஓகே, பக்தர்னா 24 hours we have to think about கிருஷ்ணா. அந்த பக்தர் கோட் ஷர்ட் கூட போட்டுக்கலாம், பெரிய பெரிய வேலை பார்க்கலாம். அர்ஜுன் எப்படி இருந்தாரு?
மிகப்பெரிய ராஜா, ஏகப்பட்ட கல்யாணம், இஸ் பெஸ்ட் டிவோட்டி. அதனால நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். பக்தினா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். வீட்டில் வந்தா ஒரு மாதிரி இருக்கிறது, கிருஷ்ணா காட்சி தான் ஒரு மாதிரி இருக்கிறது. அதை போட்டோன்னா ஒரு இது வந்து சாண்டி பேக் போட்டோம், நோ கோயிங் டு இஸ்கான் டெம்பிள். இது கிடையாது பக்தினா. ஓகே, நல்லா நான் வச்சுக்கோங்க. நம்மள நாம ஏமாத்திக்கிறோம். ஓகே, யார் ஏமாத்திக்கிறோம்? நல்ல நம்மள நாம சாணியை பூசி ஏமாத்திக்கிறோம். அது மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, பக்தன்னா 24 hours எப்படி கிருஷ்ணனை பத்தி நினைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, அப்படிங்கிறப்ப நம்ம சாப்பிடணும், தூங்கணும், எல்லாமே நம்மளும் வழக்கமான தான். எப்போ பார்த்தாலும் நம்ம நாமகிருஷ்ண சங்கீதம் பண்ணிட்டே இருக்க முடியுமா? அது வந்து பரமஹம்சம். ஏன் 24 hours நாம சங்கீதம் பண்ணுறது பரமஹம்சம். நம்ம அதை பத்தி பேசல, நம்ம நார்மலான பர்சனா நம்ம இருக்கிறோம். அந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம எப்படி பக்தி பண்றதை பத்தி தான் பேசணும். ஓகே, அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஒரு ஒரு உணர்வும் அதே மாதிரி இருக்கணும். வீட்டில் குக் பண்ண கொஞ்சம்னா ஆனியன் கார்லிக்கே வீட்டில் இருக்கக்கூடாது. அது மாமிச உணவு அவ்வளோ மோசம். அனிமல் கில்லிங் இஸ் சோ சின்ஃபுல். அது மனசுல பதியணும். அட்டடா, நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டோம், ராதா கிருஷ்ணரை வர்ஷிப் பண்றோம், இந்த நாங்க ஒலிக்க வந்து மாதிரி ஃபாலோ பண்ண முடியலையே. இதுல நம்ம 24 hours போயிட்டே இருக்கணும். இது இல்லாம நான் எனக்கு அந்த ஸ்லோகம் தெரியும், இந்த ஸ்லோகம் தெரியும், எனக்கு சான்ஸ்கிரிட் வாயில வரமாட்டேங்குது, இதெல்லாம் செகண்டரி தான். ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் வந்தா என்ன, வராட்டா என்ன, தமிழ் இங்கிலீஷ் மாதிரி அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். ஓகே, பக்தர்னா தன்னுடைய மனதை வந்து என்ன பண்ணும், திருத்தம். அதுக்கு முக்கியமான ஒன்று என்னன்னா உணவு. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான். நீங்க நல்லா நாய் பண்ணி எல்லாம் தின்னா என்ன, நம்ம எப்படிதான் ஆகும், நம்மளும் ஒரு நாய் பண்ணி மாதிரி தான் இருப்போம். ஓகேவா? அதான் உண்மை. நல்லா மீன் வறுவலாம் சாப்பிட்டா என்ன, நம்மளும் மீன் தான். நம்மளும் மீன் ரொம்ப ரொம்ப மோசமான பிறவி, நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளும் பிறப்போம். பார்ட் டைம் ஜாப் கிடையாது பக்திங்கிறது. ஓகே, மனசுல பதிய வச்சுக்கணும். அதனால இது மாதிரி உணவு குக் பண்ணும்போது நிச்சயமா தூய்மையான உணவா இருக்கணும். அதை என்னுடைய குழந்தைகளுக்கும் கணவருக்கும் கொடுக்கணும். ஹஸ்பண்டா நினைக்கணும், நான் வேலை பார்க்கும்போது இந்த உணவு வந்து பிரசாதமா கொடுக்கணும் வீட்டில். இந்த மாதிரி பண்றதுதான் சங்கீத இங்கம். 1 டைம் நான் பிரசாதம் சாப்பிட்டேன், 3 நேரம் சரவணபவன், 4 டைம் சாப்பிடுவேங்க, 3 நேரம் சரவணபவன் ஹோட்டல். இது கிடையாது பக்தி. ஓகே, இங்க சொல்றது யஜ்ஞ சிஸ்டம் அசினசந்தோ. யஜ்ஞத்துல பண்றீங்க, யஜ்ஞம் எவ்வளவு தூய்மையா இருக்கணும், மனசு உடல்லாம் எவ்வளவு தூய்மையா இருக்கணும். தூய்மை இல்லாம யஜ்ஞம் பண்ண முடியுமா? ஐயர் குளிக்கவே இல்லை, உள்ள விடுமா வீட்டுக்குள்ள, குளிச்சுட்டு வாயா ஹோமம் பண்ண சொல்லுமா இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும் யஜ்ஞம் பண்ண போறோம். எங்க யஜ்ஞம் பண்ண போறோம்? கிச்சன்ல. குளிக்கிறதே கிடையாது. பல்லு வளர்க்கறதே பெரிய விஷயம். உனக்கு சமைக்கும் போது நான் எப்படி குளிக்க முடியும்? டாய்லெட் வர மாட்டேங்குது, இதுதான் பெரிய பிரச்சனை. காலையில் உடம்பெல்லாம் கெடுத்தாச்சு, அவ்வளவுதான். ஒரு ஒழுக்கமாவே இல்லை, உடம்பு போயிடுச்சு. ஓகே, அதனால என்னன்னா யஜ்ஞம் பண்ண போறீங்க, எங்க போறீங்க? கிச்சனுக்குள்ள போறோம். நான் வச்சுக்கணும். யஜ்ஞம்னா தனியா எங்கேயோ ஒரு குடிசையெல்லாம் போட்டு அங்க பெரிய கூடாரம் போட்டு நம்மளை வரவேற்பாங்க, மாதாஜி ப்ரொபோஷன் வருது, இது கிடையாது. நம்ம வீடு தான் டெம்பிள். அதுல ஒரு போர்ஷன்ல எங்கே பண்ண போறோம், அது கிச்சன். முக்கியமா அது ஒரு பிளேஸ். ஓகே, அதுல நம்ம சமைக்கும் போது ராதாராணிக்கு நம்ம குக் பண்ண போறோம். ராதாராணி பிளேஸ் சேர்ந்து குக் பண்றோம். எவ்வளவு நல்லா இருக்கணும். மூக்கில் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு குளிக்காம இல்லாம அது சமைச்சு அது கிருஷ்ணன் எப்படி அக்செப்ட் பண்ணுவார்? ஸ்வாஹா கிருஷ்ணா இருக்கணும், கிருஷ்ணா இருக்கணும், வாங்கிக்கோ கிருஷ்ணா. அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வரான்னு வச்சுக்கோமே, ஒண்ணுமே நீங்க அவரே முல்ல சாப்பிடு அப்படின்னா சாப்பிடுவார் அவரு. ஏதோ சாப்பிடு தொலை. இந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோம் கிருஷ்ணரை. கேட்டா பக்தர் இருக்கணும். இது கிடையாது பக்தினா. அவ்வளவு சுத்தமா இருக்கணும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருக்கணும். புரியுதுங்களா? கிச்சனுக்கு போறது எங்க போறோம்? யஜ்ஞத்துக்கு போறோம். யஜ்ஞத்துல போய் யஜ்ஞம் பண்ண போறோம். என்ன யஜ்ஞம் பண்ண போறோம்? குக்கிங் யஜ்ஞம். புரியுதா? சமைக்கிறது ஒரு யஜ்ஞம். அதுல இருந்து வர்றதுதான் பிரசாதம், கருணை. அதுதான் கருணை. குக் பண்ணும்போது கிருஷ்ண பக்தி திங்க் பண்ணல, ஆஃபர் பண்ணும்போது கிருஷ்ண பக்தி திங்க் பண்ணல, எதையோ திங்க் பண்ணி எதையோ பண்ணி சாண்ட் பண்ணும்போது கிருஷ்ண பக்தி திங்க் பண்ணல. அது எப்படி இப்ப கருணையா வரும்? அது கருணையே கிடையாது. ஓகே, அது சும்மா நார்மல் சாப்பாடு தான். ஓகே, அதை நம்ம நான் வச்சுக்கணும். ஓகே, நம்ம தலைக்க போட்டதுனால நம்ம பக்தர் கிடையாது. நம்ம ஒரு ஸ்டெப் மூலம் வந்துட்டோம். மற்றவங்களாம் தலைக்கு போல நம்ம தலைக்கு போட்டோம். ஓகே, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, அதனால பக்தரை மாறிட்டோம் கிடையாது. பேண்ட் சட்டை போட்டு கொஞ்ச நாள் அவர் பக்தர் இல்லைன்னு கிடையாது. ஓகே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எங்க போகுது, உணர்வு எங்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம உணர்வு பக்தியை நோக்கி போகுது, பகவான் நோக்கி போனா
அதுதான் யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்தை தயாரிக்கப்பட்ட உணவை யார் உணவுன்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது, பாவம் கிடையாது. இல்லைன்னா பாவம் தான். ஏன் திருடர்கள் சொல்றாங்க? திருடன் என்ன பண்ணுவான், ஒரு வீட்டுல போய் திருடி சாப்பிடுவான் இல்லையா, திருடி சம்பாதிப்பான். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோமா, இந்த உணவுப் பொருள்லாம் யாருக்கு சொந்தமா, கிருஷ்ணருக்கு சொந்தம். அவரை கேட்காமலே எடுத்து அபுக்கு அபுக்குன்னு சாப்பிட்டுக்கிறோம். அது எல்லாம் திருடுத்தான். புரியுதா? அது பேர் என்ன? பரவாயில்ல, ஒரு நாள் பிரசாதம் சாப்பிடாம என்னங்க போடுங்க சாப்பாடை, ஃப்ரீயா தான் கிடைக்குது, ட்ரீட்டு ட்ரீட் எங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட்டு. இதெல்லாம் பாவம். நான் அது முக்கியமான ஆவச்சுக்கணும். அடடா இப்ப நம்ம ட்ரீட் கூப்பிட்டுருக்காங்க, பாவத்தை சாப்பிட போறேன். அதுல வந்து மாமிசம் சாப்பிட்றது எவ்வளவு பெரிய பாவம். அதுவே தெரியாம சாப்பிட்றாக்கணும்னா என்ன அர்த்தம்? நீயே பாவத்தை கூட்டுற. கரெக்டா இல்லையா? நமக்கு தான் அந்த அன்னியன் ஒரு படம் இருந்ததுல, 2 மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளும் அதே மாதிரி தப்பு. அதெல்லாம் ஆமா, அன்னியன்ல 2 கேரக்டர் வரும்ல, ஒருத்தன் நல்லவா இருப்பான், ஒருத்தன் கெட்டவா இருப்பான். அந்த மாதிரி தான் நம்மளும் டூப்ளிகேட் கேரக்டர்ஸ். வெளியில் வரும்போது பக்தர், நான் எங்க டிவோட்டி கிருஷ்ணா, உள்ள ரவுடி. ஓகே, ரவுடிக்கு யாருக்கு ரவுடி? அந்த உயிரினத்துக்கு ரவுடி. யாரை நம்ம குக் பண்றோம், வறுக்கிறோம் இல்லையா, அவனுக்கு நம்ம தான் ரவுடி. அது பார்க்கும் பாவமோல மீன் அது சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகே, யஜ்ஞம்னா என்னது, நம்ம வீட்லயே யஜ்ஞம் பண்றோம், யாரையும் நம்ம சொல்லல. ஓகே, நமக்கு தான் யஜ்ஞம், நம்ம தான் யஜ்ஞம் பண்றோம். அது சங்கீத யஜ்ஞம்னு சொல்றாங்க. அது என்ன சங்கீத யஜ்ஞம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த மாதிரி யஜ்ஞம் பண்ணி அவங்க வீட்டுல கீர்த்தன் வச்சு எளிமையான உணவா சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உணர்வு வந்து தூய்மையாகும். அப்பதான் நமக்கு என்னன்னு புரியும் பகவத்கீதையே. அப்புறம் எப்படி பாவம் புரியும்? அதனால புரியாது, ஈஸி கிடையாது. நம்ம ஒரு ஆன்மீக தளத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கேரட்ல வந்தாதான் புரியும். அதனால மாமிச உணவு சாப்பிடாதீங்க அப்படின்றான். மாமிச உணவு சாப்பிட்டா என்ன போயிடும்? இறக்க குணம் போயிடும், அரக்கனா மாறிடும். அரக்கன் அரக்கியா மாறிடும். ஓகே, யாரா இருந்தாலும் சரி, அவன் அரக்கன் தான் நிச்சயமா. மாமிச உணவு சாப்பிட்டா எப்படி மாறிடுறாங்க? அரக்கனா மாறிடும். அசுரர்களா 2 கொம்பெல்லாம் வந்திருக்காரு. ஓகே, படத்துல கட்டுற மாதிரி நல்லகாதான் இருப்பான், பார்க்கறதுக்கு அழகா இருப்பான், டீசெண்டா இருப்பான், ஃபேமிலி மேனா இருப்பான், பொறுப்புள்ள மனிதனா இருப்பான். அவன் எல்லாம் அரக்கன் தான். ஓகே, ஏன்னா ஒரு உயிரினம் இறக்குது இல்லையா, அதனால அவன் என்ன பண்றான்? மிகப்பெரிய பாவத்தை உண்கிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றான். இது யாருக்கோ ஸ்லோகம் சொல்லல, இதெல்லாம் நமக்கு தான் ஸ்லோகம் சொல்றான். ஓகே, அதனால எப்ப சமைச்சாலும் நம்ம என்ன பண்ணோம், அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணலன்னா நம்ம என்னதான் ஆயிடுறோம்? திருடன் ஆயிடுறோம். யாரு திருடி சாப்பிடுறோம்? பகவானுடைய பொருளை திருடி சாப்பிடுறோம். ஏன்னா ஜோப்ல இருந்து காசு கொடுத்தா சாப்பிட்றேன், இதை எப்படி திருடனா முடியும்? உனக்கு ஜோப்ல யார் காசு கொடுத்தா? கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், உலகத்துக்கே சொந்தக்காரர் அவர் தான். இவன் எப்படி உனக்கு காசு கொடுத்ததே அவர் தான், எல்லா பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ணதும் அவர் தான். நட்டு போல்ட்டு தயாரிக்கிற மாதிரி நம்ம அரிசி பருப்பெல்லாம் இண்டஸ்ட்ரியில் தயாரிக்க முடியுமா? கார் இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கிரைண்ட் இண்டஸ்ட்ரி அப்படி இருக்காருல்ல, ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி மாதிரி கிரைண்ட் இண்டஸ்ட்ரின்னு இருக்காருல்ல. அங்கே போனீங்கன்னா கிரைன் உற்பத்தி செய்யப்படும். மழையே தேவையில்லைங்க, கிரைன் நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம். பிளாஸ்டிக் அரிசி தான் உற்பத்தி பண்ணலாம் சைனாக்கார. உண்மையான அரிசி எது, பொய் அரிசி எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி அரிசி உற்பத்தி பண்றோம். ஓகே, அதெல்லாம் யாரும் யோசிக்கணும். இந்த மாதிரி உணவெல்லாம் கிருஷ்ணர் வழங்க போய் தான் நமக்கு கிடைக்குது. அப்ப அவருக்கே நம்ம ஆஃபர் பண்ணாம சாப்பிட்டோம்னா அது என்னது? பாவத்தை தான் உட்கொள்றோம். ஓகே, அதை மனசுல பதிய வச்சுக்கணும். பகவத்கீதைங்கிறது ஸ்லோகத்தை முதல்ல இருந்து கடைசி வரை கரைச்சி குடிச்சு அப்படியே சொற்கள் மாறாம நயனம் அது சொல்லுவாங்களே, அது மாறாம சொல்றது கிடையாது, அச்சு பெறலாம சொல்றது கிடையாது. ஓகே, அதோடைய அர்த்தத்தை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில ஏத்துக்கிறதுதான் பகவத்கீதை. புரியுதுங்களா? நம்ம இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க அது கிடையாது. ஓகே, கோர்ஸ் எல்லாம் முடிச்சு நம்ம கையை கழுவுது கிடையாது. ஓகே, இது வாழ்க்கை ஃபுல்லா கத்துக்கிட்டாலும் நமக்கு மனசுல புரியாது. அப்பயும் நம்ம ஒரு ஹோட்டல் நின்று சாப்பிட்டா அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். 5 பேர் உள்ள ஊட்டுற இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே ஒரு சேஞ்ச் வேணும். அதுக்கு தான் பகவத்கீதை படிக்கணும். வேஷம் போட்டு நம்ம ஆக்ட் பண்றதுக்காக வரல. ஓகே, அன்னியன்ல இருப்பாங்க அந்த மாதிரி கிடையாது. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்? உண்மையான சேஞ்சை கொண்டு வரணும். ஓகே, அதுதான் இந்த ஸ்லோகம். ஓகே,
அதனால நம்ம வந்து இதை வந்து எல்லா தாய்மார்களும் சரி, யாரும் குக் பண்றவங்க தந்தைமார்களும் சரி என்ன பண்ணணும், எல்லா பிரபுஜி மாதாஜி என்ன பண்ணோம், கிச்சனுக்குள்ள போகும்போது நான் வச்சுக்கணும், இது கிச்சன் வந்து ராதாராணியோட கிச்சன், சிக்கன் வைக்கிற இடம் கிடையாது. ஓகே, ராதாவுடைய கிச்சன், இதுல எந்த விதமான நான்வெஜ் வரக்கூடாது, ரூல்ஸ் போடணும். ஓகே, சுத்தமான பாத்திரம் வச்சுக்கணும், யஜ்ஞத்துல பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அதுல நம்ம என்ன பண்றோம், பகவானுக்கு சேவை பண்ண வந்திருக்கோம். அப்ப என்ன குளிக்காம வரணும், குளிச்சு வரணுமா? குளிச்சுதான் வரணும். மூக்கல கை விட்டு ஒரு அப்படி என்ன பண்றது தெரியாது. 8 9 ஓட்டையில கை வைக்க கூடாது. ஓகே, 9 ஓட்டை இருக்கு உடல்ல, அந்த ஓட்டையில கை வைக்க கூடாது. கை வச்சா கழுவணும் கைய, எச்சி படக்கூடாது, எச்சி தெரியக்கூடாது. பேசிக்கிட்டே பண்ணா அவ்வளவு வச்சியும் அது சாப்பாடு கூட அது எப்படி கிருஷ்ணன் அக்செப்ட் பண்ணுவாரு? எச்சி சுவைக்காம பண்ணணும்னு சொல்லணும். அப்ப பேசிக்கிட்டே பண்ணா எல்லா எச்சியும் அதுக்குலாம் போகும். இந்த மாதிரி பண்றதுதான் பிரசாதம். நம்ம எதையோ ஒண்ணு பண்ணிட்டு பிரசாதம் கிருஷ்ணா சாப்பிடுனா அது எப்படி சாப்பிடுவாரு? சண்டை போட்டுக்கிட்டே. அது கான்சியஸ் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணருக்கு உணவு பண்றோம், கிருஷ்ணர் எப்படி என்ஜாய் பண்ணுவாரு அப்படின்ற நாவத்தோடே பண்ணி அதை ஆஃபர் பண்ணும்போது அதை பண்ணி அதை உட்கொள்றோம்ல, அதுதான் பிரசாதம், அதுதான் கருணை. புரியுதா உங்களுக்கு? பிரசாதம் என்ன புரிஞ்சுச்சுல? இது மாதிரி நம்ம டெய்லி சாப்பிடணும்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம பிரசாதம் சாப்பிட்றோம். நானும் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஜாயின் பண்றேன், பிரசாதம் சாப்பிட்றேன், ஒன்றும் வரல அப்படின்னா எப்படி வரும்? எதுவுமே பண்ணல, உருப்படியா எதுவுமே பண்ணல, அப்படி எப்படி பண்ண முடியும்? சொல்லுங்க பார்த்தேன். ஆமா ஆமா. ஓ, கருணையா இருக்கணும். அதனால மேக்சிமம் சண்டை போடாம என்ன பண்ணணும், நம்ம வந்து உணவை குக் பண்ணி சாப்பிடும். இவ்வளவு இருக்கு உணவு குக் பண்றதுல. ஒன்லி கிச்சன்ல எனக்கு தெரியும்னு பார்த்தா கிடையாது. ஓகே, இவ்வளவு உணர்வு சம்பந்தமா இவ்வளவு இருக்கு கிச்சனுக்குள்ள. அதை நம்ம வச்சுக்கணும். பேசிக்ஸா தான் இருக்கும். ஆனா பேசிக்கே நமக்கு ஸ்ட்ராங்ல என்ன பண்ண முடியும், நம்ம பில்டிங்கே ஆட்டம் கண்டணும். எனக்கு தெரியும் பிரசாதம் சமைச்சு, எனக்கு தெரியும், அது தெரியுமே, எனக்கு அது தெரியுமே, எதை கேட்டாலும் தெரியுமே நான் எப்படி எதுவுமே ஃபாலோ பண்ணலாம் எப்படி தெரியும்? துரியோதனன் சொன்னாரு பொய் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியுமே. துரியோதனன் பொய்யே சொல்லலையா என்ன? 2 நாள் ஆச்சு யுதிஷ்டிர மகாராஜ் புரிஞ்சுக்கிறது பொய் சொல்லக்கூடாதுங்கிறது. இது சின்ன விஷயம் உனக்கு புரியலையான்னு சொல்லி யுதிஷ்டிரை கேள்வி பண்றாரு துரியோதனன். 2 நாள் அவர் புரிஞ்சுக்கிட்டது வாழ்க்கை முழுவதும் கடைபிடிச்சார் இல்லையா? இதுதான் கடைபிடிக்கிறது, புரிஞ்சுக்கிறது. அதனால பிரசாதம் மாத்திரம் சாப்பிடணும்னா, இன்னைக்கு படிச்சுன்னா பிரசாதம் மாத்திரம் தான் சாப்பிடணும். சிப்ஸ் சாப்பிட ஆசை இருக்கா? கடையில் சிப்ஸ் வாங்க, சிப்ஸ் போட முடியல வாங்கிக்கோங்க, அதை ஆஃபர் பண்ணி சாப்பிடுங்க. அது 3rd கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது வருதுல அந்த சிப்ஸ், பனானா சிப்ஸ் இதெல்லாம் அது பரவாயில்ல, கிரேஸா பரவாயில்ல. ஓகே, அது நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அது பரவாயில்ல. அதுக்காக ஹோட்டலில் இட்லியே வாங்கி ஆஃபர் பண்ண முடியாது. ஓகே, அது வந்து ஒரு இது இருக்கு, ஒரு எல்லை இருக்கு. ஓகே, பிஸ்கட் அந்த மாதிரி சில பேர் சாப்பிட்றாங்க, ஓகே பரவாயில்ல, கடலை மிட்டாய் இந்த மாதிரி. ஸோ அதனால பிரசாதங்கிறது பெரிய டாபிக். நம்ம என்ன குக் பண்ணோம், எப்படி கான்சியஸ் மாதிரி பெரிய பெரிய டாபிக். ஓகே, இதுல என்ன பண்ணலாம், மிகப்பெரிய பக்தரா மாறிடலாம் பிரசாதம் குக் பண்ணியே. அதனால நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். பிரசாதம் உட்கொள் மொத்தம் தான் உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். எவ்வளவு புரோட்டீன் இல்லாட்டாலும், வைட்டமின் இல்லை, எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, அது வெஜிடேரியன் ஃபுட்ல இருக்கு. நான்வெஜ்லாம் இருக்குன்னு கிடையவே கிடையாது, அது தவறு. வெஜிடேரியன் ஃபுட்ல என்ன இருக்கு, எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. இதெல்லாம் படிச்சேன் இன்னைக்கு கூட ஒன்று வந்தது. பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு இது, ரொம்ப ஒரு அருமையானது. ஹரே கிருஷ்ணா. நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஓகே, முடிய போகுது கிளாஸ். ஸோ ஆட்டுக்கறியை விட மேலானது வெள்ளை பூசணிக்காய், வெண்பூசணிக்காய். கோழிக்கறியை விட மேலானது கோவக்காய். பன்றி கறியை விட மேலானது முருங்கைக்காய். மீன் கறியை விட மேலானது வாழைக்காய். ஒட்டக கறியை விட மேலானது கொத்தவரங்காய். நண்டு கறியை விட மேலானது வெண்டைக்காய். ஓகே, பாம்பு கறியை விட மேலானது பீர்க்கங்காய். மாட்டுக்கறியை விட மேலானது தேங்காய். புறா கறியை விட மேலானது அரைக்கீரை.
முட்டையை விட மேலானது கத்திரிக்காய், காய்களில் சிறந்தது அரசாணிக்காய். இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அரசாணிக்காய், அது பூசணிக்காய். ஓகே, ஸோ அதனால யாருமே என்ன பண்ணக்கூடாது, நான்வெஜ் அப்படிங்கிற பக்கமே போகக்கூடாது. யார் ஒருத்தர் மாமிச உணவு சாப்பிட்றாரோ அவரால் என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணரை பத்தி பக்தியை பத்தி புரிந்து கொள்ளவே முடியாது. ஓகே, எவ்வளோ குட்டிக்கரணம் போட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவரால் என்ன பண்ண முடியாது, பக்தினா என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. கடைசி வரைக்கும் கிருஷ்ணன் ஏமாத்திட்டே இருப்பார். ஓகே, அது அப்படி இது எப்படி எப்படி போய் எல்லா இடத்துலையும் போய் கடைசியில் ஏமாந்துடுவார். ஓகே, அதனால என்ன பண்ணுவோம், பக்தியில ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்துல என்ன இருக்கு, 4 விதம் இருக்கு. என்ன இருக்கு, தவறான உறவு கிடையாது, தவறான உறவு கிடையாது. ஓகே, ஆண் பெண்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், மற்றபடி உறவு இருக்கக்கூடாது. அப்புறம் போதை பொருள் அருந்தக்கூடாது. அப்புறம் சூதாடக்கூடாது, மாமிச உணவு அருந்தக்கூடாது. இந்த மாதிரி 4 ஒழுக்க விதிகள் கடைபிடிச்சு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை சொல்லி யார் பிரசாதம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் பக்தி வருமே தவிர எல்லாம் மூக்கு முட்டை எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு என்ன வராது, பக்தி வராது. அப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்க எப்படிதான் பக்தி எடுக்க முடியும், ஹரே கிருஷ்ணா எப்படி எடுத்துக்க முடியும்? பிரசாதம் சாப்பிட சாப்பிட ஒழுக்கத்தை வரணும். ஆக்சுவலா நான் இதுல இருந்து வெளியே வரணும்னு தோணும். பிரசாதம் கிடைக்குது, சிக்கன் கிடைக்குதுன்னா எப்படி வர முடியும், பக்தியில வர முடியாது. செல்ஃப் கண்ட்ரோல், அதுதான் யமா நியமா. சில இதை விடணும், சில இதை ஃபாலோ பண்ணும், அப்பதான் பக்தியில வரும். இல்லைன்னா பக்தி வரவே வராது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்ப முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். எது கேள்வி இல்லை இல்லையா? ஸ்ரீமத் பாகவதம் போலாம். இப்ப